ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வர்த்தக அர்த்தங்கள். நம்ம எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ். மார்க்கெட் கேபிடலைசேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு கவர்னன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் உள்ள கம்பெனி அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயீஸ் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ட்ரேட் பண்ணதுக்காண்டி செபியோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் கீழே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து இன்ஃபோசிஸ் ஷேர்ஸை ட்ரேட் பண்ணது மூலமா கிட்டத்தட்ட 3 கோடி அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கோடி ப்ராஃபிட் வந்து நார்மலா ட்ரேடிங் பண்ணா ப்ராஃபிட் வர்றது தானே, இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. அது வந்து செபி அந்த கான்செப்ட் நீங்க வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, செபினா யாருன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்டு தான். அவங்க என்னன்னா நார்மலா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்ல ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்றவங்களோட இதை வந்து செக்யூரிட்டியை வந்து காப்பாத்துறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர்டு தான் வந்து இந்த செபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் இந்த ஆக்ஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ், டேக்ஸ் அண்ட் எக்கனாமிக் ரிலேட்டட் அப்டேட்ஸ்ல வந்து நம்ம சேனல் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இங்க கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே தான், இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் வந்து குவார்டர்லி ஒன்ஸ் அவங்க ரிசல்ட்ஸை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் சப்மிட் பண்ணணும், பப்ளிக்காகவும் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது குவார்டர்லி வைஸ்னால் இப்போ ஏப்ரல் டு ஜூன் தான் ஃபர்ஸ்ட் குவார்டர் அவங்களுக்கு. அதை வந்து அவங்க ஜூலை 15க்குள்ளே அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இமேஜின் அந்த ரிசல்ட் வந்து வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னு. அப்படி உங்களுக்கு முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது, ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆனோடனே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குவீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இதை தான் வந்து நம்ம இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செபி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனியோட கனெக்ட் ஆயிருந்து உங்களுக்கு வந்து அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு இன்சைடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியிலே போல, அது வெளியில போச்சுன்னா அந்த கம்பெனியோட பிரைஸ் ஷேர் வந்து ரொம்பவே நல்லா பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனா தான் வந்து அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அந்த கம்பெனியில 6 மாசத்துக்கு மேலே நீங்க கனெக்டடா இருந்தாலே நீங்க வந்து ஒரு இன்சைடர் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செபி ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சாங்கன்னா, இதுக்காண்டி தான் நீங்க வந்து பொதுவான மக்கள் இன்னும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஈக்குவலா இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படிங்கிற முக்கியமான காரணத்துக்காண்டி தான் இந்த ஒரு இன்சைடர் ட்ரேடிங் கான்செப்ட் அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டி 25 கோடி, இல்லை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் அதனால நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்களோ அதில் 3 டைம்ஸ் ப்ராஃபிட் வந்து நீங்கள் பெனால்ட்டியை கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன்மெண்ட் 10 வருஷத்துக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் தெரியாமையா இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து இதுல ஈடுபட்டிருப்பாங்க, தெரிஞ்சேவா மாட்டிக்க போய் அதுல விழுந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க எப்படியெல்லாம் அதை வந்து ரூட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க, இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா அமைய போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸு. இந்த எம்ப்ளாயிஸ் வந்து எந்த குவார்ட்டரோட ரிசல்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் 2020 ரிசல்ட்ஸை வச்சு தான் விளாண்டுருக்குறாங்க. ஸோ அந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வரைக்கும் வந்து இன்ஃபோசிஸோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்னா என்னன்னா, அவங்க பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ரெவன்யூ எக்ஸ்பென்ஸை கழிச்சுட்டு லாஸ்ட்ல வரதான் அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4233 crores வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து இதுக்கு முன்னாடி கம்பேரிட்டிவ் குவார்டரோட 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த நியூஸ் ரிலீஸ் ஆன பிறகு வந்து கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாச்சு. ஸோ இதன் மூலமா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன இன்சைடர் ட்ரேடிங்கை உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்குது செபியில் வச்சிருக்கிறாங்க.
அப்போ இந்த எம்ப்ளாயிஸ் எப்படி தான் விளாண்டாங்க அப்படின்னா இதில் 2 முக்கியமான எம்ப்ளாயிஸ் தான் வந்து பிடிபட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்கள சார்ந்தவங்களும் வந்து இதில் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ரூட் மேப்பு எப்படி வந்து அவங்க வந்து விளையாண்டுருக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே பார்த்தாலே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. இதுதான் உண்மையான காரணம், செபியிலேருந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ நம்மளோட இந்த கதையோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா பிரன்ஷு புத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி தான். இந்த சார்ட் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த செபி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த கிராஃப் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுல என்னன்னா அவர் தான் வந்து அங்க ஒர்க் பண்ணக்கூடிய சீனியர் கார்ப்பரேட் கவுன்சில். அவரோட ஃபாதர் வந்து இன்னொரு கம்பெனி மகரிஷி அலாய்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல வந்து டைரக்டரா இருக்கிறாரு. ஸோ இவரும் வந்து ஒன் ஆஃப் த கனெக்டட் பர்சனா இருக்கிறாங்க. ஸோ வந்து என்னன்னா ஜூன் 2020 நம்ம பார்க்கக்கூடிய குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன், அது வந்து ஜூலை 15th தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது, பப்ளிக் தெரிய போகுது ஜூலை 15th தான். இவங்க அதுக்கு முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு டிரான்சாக்ஷன்ஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜூன் 2020லே வந்து ஒரு 1.1 crores-உம் அப்புறம் வந்து ஜூலைல பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs-உம் வந்து இந்த மகரிஷி அலாய்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கதான் அவங்க அப்பா வந்து டைரக்டரா இருக்கிறாங்க. அங்க இருந்து அந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஷியாமா தேவி புத்ரா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டிரான்சாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து அமித் புத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பையனுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 1 crore-க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமித் புத்ராவும் பாத்தீங்கன்னா மகரிஷி அலாய்ஸ்ல வந்து டைரக்டரா இருக்கிறாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2வது கனெக்டட் பர்சன், 3வது கனெக்டட் பர்சன், இப்போ இது வரைக்கும் 3 பேர் வந்து கனெக்ட் ஆயிருக்கிறாங்க பிரன்ஷு புத்ரா தவிர. ஸோ அவர் அந்த அமித் புத்ரா என்ன பண்ணாருன்னா இன்னொரு டெசோரா கேபிட்டல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்லையும் வந்து அவர் பார்ட்னரா இருக்கிறாரு. அது போக பாத்தீங்கன்னா அவரோட பிரதர்ஸும் வந்து அதுல பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. மனிஷ் ஜெயின், பரத் ஜெயின் வந்து இன்னொரு கேபிட்டல் ஒன் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ல வந்து அவர் பார்ட்னரா இருக்கிறாரு. அங்கேயும் வந்து அமித் புத்ரா வந்து உங்களுக்கு பார்ட்னரா இருக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கனெக்ட், ரொம்பவே இன்டர் கனெக்டான அந்த பணத்தை வந்து எந்த அளவுக்கு தெரியாம பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மனிஷ் ஜெயினும் கனெக்டட் பர்சனா வராங்க, பரத் ஜெயினும் கனெக்டட் பர்சனா வராங்க. அங்குஷ் புத்ராக்கும் வந்து இந்த மகரிஷி அலாய்ஸ்ல வந்து அவர் டைரக்டரா இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமா வந்து அவரும் கனெக்டட் பர்சனா வராங்க. ஸோ இந்த 1 crore அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு தெரியலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து வர அமௌண்ட் வந்து அப்புறம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்க இருந்து உங்களுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல கம்பெனிஸ் மூலமா உங்களுக்கு வந்து டெசோரா கேபிட்டல் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. கேபிட்டல் ஒன் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவருக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது செபிக்கு தெரிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அவங்க பிளான் பண்றாங்க. ஸோ இதுதான் ஃபுல் பிக்சர். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரான்ஷு புத்ராக்கு வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொரு எம்ப்ளாயி மூலமா தான் கிடைச்சது. அது வேற யாரும் இல்லை, வெங்கட சுப்பிரமணியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி தான். அவர் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பிரான்ஷு புத்ராக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மூலமா பல கம்பெனிஸ்ல வந்து மூலமா அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து செபி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னிஃபிகண்ட் ட்ரேடிங் நடந்துச்சு அப்படின்னாலே வந்து இது கண்டிப்பா தெரிய வந்துடும். ஸோ அவங்க வந்து ரெகுலரா ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா இதுதான் இந்த இன்ஃபோசிஸ் பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இது 15th ஜூலைல தான் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆன ஃபிளக்சுவேஷனை பாருங்க. இதன் மூலமா தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 கோடி அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செபி வந்து எந்த அளவுக்கு வந்து இதை ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கால் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரான்ஷு புத்ராவும் அமித் புத்ராவும் அந்த அளவுக்கு வந்து பேசினது இல்லை. ஆனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 weeks இருக்கு இல்லையா, அந்த டைம்ல அவங்க இடையான அந்த கால்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத வந்து செபி நோட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேபிட்டல் ஒன் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரொம்பவே அதிகமா வந்து இன்ஃபோசிஸ் ஷேர்ஸை வந்து வாங்கி வித்துருக்குறாங்க. அதாவது இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு இதுல அதுக்கு ரிலேட்டடானதுல வந்து ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது மூலமா இவங்க மட்டுமே 2.8 crores அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி ப்ரொசீட்ஸ் வந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு வந்து அவங்க கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி தான்
இவங்க எல்லாத்துக்குமே வந்து நோட்டீசஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பேர் வந்து இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து செபி வந்து நோட்டீசஸ்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து இதுதான் இன்சைடர் ட்ரேடிங்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நம்ம பார்க்கலாம். எதுக்காண்டி இன்னும் இன்சைடர் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் லைக் வந்து ட்ரேடிங்ல வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவ் தான் இருக்குது. ஸோ உங்களோட வியூஸ் என்ன இதை பத்தி, இன்சைடர் ட்ரேடிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸ் queries வேற ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க ஃபாலோயிங் மீடியாஸ் மூலமா நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணோம். Until then, bye from Surya on behalf of வர்த்தக அர்த்தங்கள். Thank you.